ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோரை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா மோர் அப்படின்னு கேட்குறீங்களா? மோரில் தான் இருக்கிறதுலேயே அதிகமான கால்சியம் இருக்குது. எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடிய அனைத்து கால்சியமும் மோரில் தான் இருக்குது, பாலை விட. ஸோ அதனால் நீங்கள் தினமும் பால் குடிக்கிறீங்களோ இல்லையோ, பால் கூட வேண்டான்னு நான் சொல்லுவேன். பால் குடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாச்சு 2 கிளாஸ் மோர் குடிச்சிருங்க. முக்கியமாக 30-40 வயசு தாண்டினவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு போன் ஃபீவர் தான் அதிகமாக வருதே தவிர அவங்களுக்கு அதில் என்ன கிடைக்குதுன்றது எனக்கும் புரியல. ஈவன் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபுல் மீல்ஸ், சரவணபவன் எதை அடித்தாலுமே எடுத்து முடிச்சுட்டு ஒரு கோக். அவங்களும் அதை தான் தராங்க. அவங்களும் கூட அந்த பானத்தை, குளிர்பானத்தை தான் தராங்க. ஸோ அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கவே கூடாது, குடிக்காதீங்க தயவுசெய்து, ஓகேவா? அதே போல் ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். இப்போ பிரியாணி நல்லா முட்டை சாப்பிட்டீங்கன்னா ஒரு காஃபி அடிங்க, செம்மையாக இருக்கும். நிறைய பேர் அதை பழக்க வழக்கத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு எப்படி அதை மாறினீங்கன்னு தெரியல. நானும் மாற்ற முயற்சி பண்ணுறேன். காரணம் என்னென்னா, ஒரு பாட்டே உண்டு, நீரை சுருக்கி மோரை பெருக்கி இது பேர் என்ன, நெய்யை உருக்கி உண்பார்தம் பெயர் உரைக்க போகுமாம் பிணி. எப்படி நீர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி, குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியை சூடும் பண்ணாமல் ஆரியும் குடிக்காமல் வார்ம் வாட்டர், ஓகேவா? நீரை சுருக்கி, அடுத்து மோரை பெருக்கி, அதாவது பால்லேருந்து மோரை உருவாக்கி மோரை நிறையா கரைஞ்சி அப்படிங்கிறாங்க. மோரை பெருக்கி நெய்யை உருக்கி, நெய் சாப்பிட்றது நல்லது, நெய்யை உருக்கி உண்பார்தம் பெயர் உரைக்க, அதாவது பெயர், அந்த சாப்பிட்றவங்களோட பெயரை சொன்னாலே போகுமாம் பிணி, சித்தர்கள் பாட்டு. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ் முறைப்படி சித்த மருத்துவத்தில் எல்லாமே இருக்குது. சித்தத்தில் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் முதல் காரணம். 2வது, நமக்கு அதில் மேலே ஒரு நாட்டம் வர மாட்டேங்குது. ஆனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் நாட்டம் இல்லை. நாட்டத்துக்கும் ஆர்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நாட்டம் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் பார்க்கும்பொழுது ஒரு இன்ஸ்பிரேஷனில் வரும், ஓகேவா? ஆனால் ஆசை இருக்குது எல்லாத்துக்கும். அந்த ஆசை வந்துட்டு எப்படி நிறைவேறும்? நம்ம அது பின்னாடி ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணால் தான் அது நிறைவேறும். ஸோ அதனால் தயவு செய்து சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் பிடித்த மருத்துவம் அதுதான். ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அலோபதியை பொறுத்த லெவலில் ஒரு குறிப்பிட்ட சில முக்கியமான மேஜர் ஆப்ரேஷன்ஸுக்கு மட்டும்தான் அலோபதியோட உதவி தேவை. எண்ணிடலாம் விரல விட்டு, ஒரு 5-10 மேஜர் ஆப்ரேஷன்ஸுக்கு தான் வந்துட்டு அலோபதி தேவைப்படும். மற்ற எல்லாமே வந்துட்டு சித்த வைத்தியத்துலேயும் நேச்சுரோபதியிலும் இயற்கை வளங்களை வச்சு நம்மளால் வந்துட்டு மனிதன் வந்துட்டு உடம்பை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அலோபதி? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தயவுசெய்து திங்க் அபவுட் இட். மோர் இன்னிலேருந்து என்ன பண்ணுங்கள், தினமும் 2 கிளாஸ் மோர் நீங்கள் குடிக்கணும். அது வெயில் காலம், மழை காலம், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆனால் அது பகலில் இருக்கணும், சரியா? ராத்திரியும் காலையில் குடிக்கக்கூடாது. ஒரு 11 o'clock ஆர் 3 to 4 அந்த டைமில் குடிக்கலாம். மோர் வந்து நல்லது. காஃபி டீக்கு ஆல்டர்னேட்டிவாக மோர் எடுத்துக்கிறவங்க நிச்சயமாக பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அவ்வளோ ஹெல்த்தி திங்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அதே போல் இந்த கார்ட்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள், இதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஆவலாக காத்திருக்கிறேன். அதே போல் இதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எஜுகேட் பண்ணுங்கள். நன்றி.